உலகளவில் இறப்பிற்கு இரண்டாவது காரணமாக அமைவது புகையிலை பயன்பாடாகும். புகைப்பிடிப்போரில் பாதிக்கும் மேலானவர்கள் புகையிலை சம்பந்தப்பட்ட நோய்களினாலேயே இறக்கின்றனர். உலகம் முழுவதும் ஒவ்வொரு 8 வினாடிகளில் ஒருவர் புகையிலை சம்பந்தப்பட்ட வியாதிகளால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கின்றனர். இந்தியாவை பொறுத்தவரை ஆண்டிற்கு 8 முதல் 9 லட்சம் பேர் புகைப்பதால் புற்றுநோய் உள்ளிட்ட கொடிய நோயில் சிக்கி உயிரிழக்கின்றனர். புகையிலையினால் ஏற்படுகின்ற வாய் புற்றுநோய் கொண்ட நோயாளிகள் உலகிலேயே நம் நாட்டில்தான் மிக அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். ஒட்டுமொத்தமாக 90% அதிகமான நுரையீரல் புற்றுநோய் மற்றும் பிற நுரையீரல் நோய்களை புகைப்பிடித்தல் ஏற்படுத்துகிறது. சிகரெட்டின் பாதிப்பு புகைப்பவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களுக்கு அருகில் உள்ளவர்களையும் தொற்றிக்கொள்கிறது. இதனாலேயே பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது. ஒருவர் உள்ளிழுக்கும் புகை நேரடியாக அவரது நுரையீரலுக்கு செல்கிறது. இதனால் வாய், தொண்டை, நுரையீரல், வயிறு, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை போன்ற உடல் பாகங்கள் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றன. இது மட்டுமின்றி மாரடைப்பு, இதய கோளாறினால் ஏற்படும் திடீர் மரணம், மூளை பாதிப்பு போன்றவைக்கும் புகைப்பழக்கம் வழிவகுக்கிறது. மேற்கத்திய கலாச்சார பரவலால் நவநாகரீக பெண்கள் பலரும் புகைப்பிடிக்க துவங்கியுள்ளனர். இதனால் அவர்கள் குழந்தை பேறு காலத்தில் அதிக அளவிலான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் என்கிறது அறிவியல் ஆய்வுகள். மற்ற நாடுகளைக் காட்டிலும் புகையிலை பயன்பாடினால் ஏற்படும் உயிரிழப்பு நம் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் அதிவேகமாக உயர்ந்து வருகிறது. புகைப்பிடித்தல் மற்றும் புகையிலை பயன்பாட்டை நிறுத்த வலியுறுத்தி பல்வேறு பிரச்சாரம் செய்தாலும் அதனை யாரும் கண்டுகொள்வதில்லை. இதனால் விலையை உயர்த்தியாவது புகைப்பிடிப்பவர்களின் எண்ணிக்கையை குறைக்க முயற்சிக்கிறது அரசு.